இப்போ படத்து போவோம் என்ன பைதகரசின் மும்மைகள் தலைவன் போடுங்க. செம்படம் முக்கோணி தானே பைதரசன் தேட்டம் இதுக்கு பாவிக்கலாம் தானே. அப்ப செம்பகம் என்ன சி வர்க்கம். சி தானே செம்பகம். அப்ப என்ன பைதரசத்துல படிச்சிருந்தீங்க. செம்பகத்துல வர்க்கம் மத்திய ரெண்டு பக்கத்துல வர்க்கத்துல கூடுதல் சமனம் இல்லையோ. அப்ப ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சமன் சி வர்க்கம். ஏக்கு பெருமானம் சொல்ல போறேன். ஏ 3 பி 4 ரெண்டா சி காணலாம் தானே. சி என்ன காணுவியா. ஏ 3 வர்க்கம் சக பி வந்து 4 வர்க்கம் சி வர்க்கம். சி வர்க்கம் என்ன வரும் 25. சி என்ன ஒரு நிறைய நிறைய எனக்கு வர்க்கம் மூலம் எடுத்தா என்ன நிறைய இது நிறைவேற்றம் தானே. நிறைவேற்ற வர்க்கம் மூலம் எடுத்தா இந்த வர்க்கமும் அந்த பெருமும் வராது. 5 வர்க்கம் தானே. அப்ப 5 தாங்க சி 5 சரியா. இப்ப சி என்னண்டா இப்ப நாங்க என்ன சொல்ல போறோம்டா. ஏ வந்து 3 பி 4 கடைசி வந்து இந்த செம்பகத்தை போடுவோம். சரியோ கடைசியா தான் செம்பகம் பெரிய வகை நீளத்தை போடுவோம். சரியோ அந்த 3,4 5 இருக்கல்லோ இவ வந்து பைதரசின உண்மை ஆகியன இந்த பைதகரசின் உண்மைகள். ஏன்னா 3 பெருமானம் இல்லோ 3 பெருமானம் கொண்டபடியா பைதகரசின் உண்மை என்று சொல்லுவோம். பைதகரசின் உண்மை இப்ப 3 4 5 பைதரசின் உண்மையாண்டா இது இந்த மடங்கள் என்னவா இருக்கும் பைதரசின் உண்மையா இருக்கும். ரெண்டாவது விரிக்கிறீங்கடா 6 அதே ரெண்டாவது விரிக்கிறீங்களா 8 இதே ரெண்டாவது விரிக்கிறா 10. இது இந்த மடங்குகள் என்னவா இருக்கும் பைதர்ஸுட உண்மையா இருக்கும். எத்தனை மடங்குண்டாலும் அது பைதர்ஸுட உண்மையா இருக்கும். இப்ப இது சரியோன்னு பார்க்க நான் என்ன செய்ய மாட்டா. இப்ப 10 தான் செம்பக்கம் சொன்னா அந்த பெரிய நிலம் தான் செம்பக்கமா இருக்கும். இந்த பெரிய நிலம் தான் செம்பக்கம். சரியா பெரிய நிலம் தான் செம்பக்கமா இருக்கு. அப்ப 10 வர்க்கம் மற்ற 2 வர்க்கத்துல கூடுதல் சமனா இருக்கணும். இருந்தா தான் அது பைதர்ஸ் நம்ம உண்மையான்னு சொல்லலாம். சரியோ 10 வர்க்கம் 100 6 வர்க்கம் 36 8 வர்க்கம் 64 கூட்டினா எத்தனை 100 தானே. இந்தியாவில் 100 அங்காலே 100. அப்ப இது 6 8 10 6 வர்க்கம் 8 வர்க்கம் என்ன திச்சாம 10 வர்க்கம் திச்சாமனோ இல்லையோ ரெண்டாவடியா இது இந்த மடங்கு. அதாவது ஒரு பைதர் ஒரு 3 பெருமானத்துக்கு வந்து பைதர் சேட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த முக்கோணி இருக்குமே இருந்தா அதுல மும்மைகள் வந்து அதுல எந்த ஒரு மடங்கு உண்மை இல்லை இந்த ஒரு மடங்கு வந்து பைதர்சினம் உண்மையா இருக்கு. இப்ப இதுவும் ஒரு பைதர்சினம் உண்மை 3 4 5 வந்து ஒரு பைதரசை செங்கோணம் முக்கோணிக்கு பாவிக்கலாம். பைதரசேட்டுக்கு அமைவா தானே இந்த பெருமானங்கள் இருக்குது. 3,4 5 பைதர் தேட்டத்துக்கு அமைவா இருக்குது. ஒரு செங்கோணம் முக்கோணிக்கு பாவிக்கக்கூடிய இது 3 4 5 ரெண்டபடியா இது ஒரு பைதர்சினம் உண்மை. இப்ப வேற ஒரு பெருமானம் வந்துச்சுன்னா 6 வந்துச்சுன்னா இது பேர் 6 வந்துச்சுன்னா வேற பைதர்சினம் உண்மையோட சொல்லலாம் சொல்லலாம். ஏன் 3 வர்க்கம் 9 4 வர்க்கம் 16 16 9 கூட்டினா எத்தனை 25 பேர் வேணும். 25 என்றா 25 தான் பேர் வேணும். 25 வர்க்கம் போட்டா 5 தான் பேர் வேணும். 6 பேர்லாம் 6 பேர் இல்லை. அப்ப 6 பேருக்கு போட்டா அது பைதர்சத்தை தேட்டத்துக்கு அமைவாக இல்லை. அப்ப இது ஒரு செங்கோண முக்கோணி இல்லை. செங்கோண முக்கோணி தான் பைதரசை தான் பாவிக்கலாம். அப்ப பைதேசம் பாவிக்காத ஒரு முக்கோணி தான் செங்கோண முக்கோணி இல்லை. அப்ப இது வந்து இப்ப இதுல 6 வந்துச்சுன்னா அது செங்கோண முக்கோணி வரா. பைதரசன் உண்மைக்கும் உண்மையாகவும் இருக்காது. ஏன் 5ல வருவோம் கட்டாயம் 5 தான் வருவோம். சரியா அது அதே மாதிரி இந்த மடங்கு வந்து என்ன இருக்கும் பைதரசன் உண்மையா இருக்கும். அப்ப கீழே எழுதுங்கோ 6, 8, 10
3,4,5 மடங்காக இருப்பதால் 2 மடங்கு தானே 2 மடங்காக இருப்பதால் 6,8,10 பைதகரஸின் மும்மையாகும். பைதகரஸின் மும்மையாகும். அதே மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு சரியா பைதகரஸின் மும்மையாகும். 3,4,5 ஆகின இது பைதகரஸின் மும்மையாகும். 6,8,10 3 4 5 2 மடங்காக இருப்பதால் 6,8,10 பைதகரஸின் மும்மையாகும். சரியோ 2 மடங்கு 3 மடங்குனாலும் பைதகரஸின் மும்மைக்கு வரும். சரியோ 3 மடங்கை பார்ப்போம். 3 மடங்குண்டா பாருங்க இதான் இதுதான் 3 மடங்கு 9 12 3 மடங்கு எத்தனை 15. அப்ப 15 வர்க்கம் மற்ற 2 வர்க்கத்தின் கூட்டுத்தொகை சமனா இருக்கணுமே இல்லையோ 15 வர்க்கம் மற்ற 2 வர்க்கத்தின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். 15 வர்க்கம் பாருங்க சரி இதை காணும் 9 வர்க்கமும் 12 வர்க்கத்தையும் காணும் கூட்டினா மற்ற இது 15 வரும் கூட்டுங்க 9 வர்க்கம் 12 வர்க்கம் 81 144 கூட்டினா எத்தனை 225 225 இது என்ன எத்தனை வர்க்கம் 15 வர்க்கம் 225 தான். அப்ப 225 வர்க்கம் மூலம் எடுத்தா என்ன வரும் 15 வருமோ வராதோ 15 வரும் சரியா. அப்ப 15 வர்க்கம் தானே வருது பாருங்க ஏ வர்க்கம் பி வர்க்கம் இங்க என்ன வரும் சி வந்து 15 இருக்கும் 15 எடுத்து தானே சி 15 தானே இருக்கு 225 சி வர்க்கம் வந்து 225 வருது. அப்ப சி வந்து 15 வரும். அப்ப இது ஒரு பைதகரஸின் மும்மை. ஏன் பைதகரஸ் இந்த செங்கோண முக்கோணம் கட்டுப்படுது பாருங்க இது 9,000 இது 12,000 எத்தனையா இருக்கும் இது 9 இது 12,000 இருந்தா இது 15,000 சரியா. பைதகரஸின் மும்மை எத்தனை மடங்கு 3 4 மடங்கு எத்தனை மடங்குனாலும் பைதகரஸின் மும்மை. அப்ப 9,12,15 எது எத்தனை மடங்கு 3,4,5 3 மடங்கு 3 மடங்காக இருப்பதுனா 9,12,15 பைதகரஸின் மும்மையாகும் சரியா. இதுதான் பைதகரஸின் மும்மைக்கான விஷயம் சரியோ. விளங்குதா பைதகரஸின் மும்மை என்றது. ஓகே பைதகரஸின் மும்மையில இன்னொரு விஷயம் பார்க்க போறோம். இதே ஏபிசி இருக்கு சரியோ ஏபிசி இதே இதுதான் ஏபிசி சரியோ. ஏபிசி என்ற செங்கோண முக்கோணில இந்த சிமோல் ஏ வந்து ஒரு எக்ஸ் வர்க்கம் y வர்க்கமா இருக்கும். பி வந்து 2xy இருக்கும். சி வந்து எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் சரியா. எக்ஸ் வர்க்கம் y என்றது ஏபிசி தான் உங்களுக்கு முக்கோணிட பக்கங்கள் xy முக்கோணிட பக்கங்கள் இல்ல. xy என்றது ஒரு பெருமானங்கள் சரியோ. இப்ப என்ன சொல்லுறோம்டா இந்த இப்படி எக்ஸுக்கும் வைக்கும் நீங்க பெருமானம் போடுங்க ஏ சமன் இப்படி ஒரு பெருமானம் வரும் பி ஒரு பெருமானம் வரும் சி ஒரு பெருமானம் வரும். அப்ப இப்படி வந்துச்சா ஏக்கம பிகம சி இருக்குல்லோ இவை பைதகரஸின் மும்மையா சரியோ. இந்த ஏக்கம பிகம சி இவை பைதகரஸின் மும்மையா இல்ல ஏக்கம சி ஆகியவற்றுக்கு பைதகரஸின் மும்மை கிடைக்கும். ஆகியவற்றுக்கு பைதகரஸின் மும்மை கிடைக்கும் சரியா. இது கட்டாயம் முக்கியமா அது உங்களுக்கு ஈஸியா விளங்கும். இதுக்கு நீங்க சமன்பாடு போட்டு தான் காணும். பிகமசி ஆகியவற்றுக்கு பைதகரஸின் மும்மை கிடைக்கும். இப்ப ஏ வந்து எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் பி வந்து 2xy சி வந்து எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம். அப்ப 3 இது போட்டு காட்டியிருக்கான். இப்ப ஏக்கம பிகமசி 3ஐயும் காணணும் சரியோ. அப்ப எக்ஸும் y தெரிஞ்சா காணலாம். இப்ப பாருங்க இதுல ஒன்று தந்துருக்கிற x6 y5 தந்துருக்கிற சரியோ. x6 y5 சொல்லி தந்துருக்கிற எக்ஸும் y தெரியுமாண்டா ஏபிசியா காணலாம் தானே. ஏக்கு இதை போடணும் இது முதலாவது சமன்பாடு இது ரெண்டாவது சமன்பாடு இது மூன்றாவது சமன்பாடு. முதலாம் சமன்பாட்டுல இருந்து என்ன செய்யலாம் ஏயா கண்டுபிடிக்கலாம் தானே. ஏ சமன் எக்ஸுக்கு என்ன போடுவியல் 6 6 வர்க்கம் எத்தனை
தாய 5 வர்க்கம் 6 வர்க்கம் 36 36ல இருந்து 25 போனா எத்தனை 11 தானே. அதே மாதிரி ரெண்டாவது சமன்பாடு பிஏ கண்டுபிடிக்கலாம் தானே. பிஏ என்ன கண்டுபிடிப்பியல் பிஏ பி என்ன 2xy இல்லையோ 2xy xy ரெண்டாவது இருக்கிறது எக்ஸ் 2 தர எக்ஸ் எவ்வளவு 6 தர 5 எவ்வளவு 60 சரியா. அடுத்தது சி மூன்றாவது சமன்பாடுல இருந்து சியை கண்டுபிடிப்பியா. சி ரெண்டு வரும் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் கூட்டணும் 6 வர்க்கம் சக y எத்தனை 5 5 வர்க்கம் எதுனா 36ஐயும் 25ஐயும் கூட்டணும் 61. அப்ப ஏபிசி கண்டிருக்கிறோம் எக்ஸ் கம y சார்பில் ஏபிசியை கண்டிருக்கிறோம் எக்ஸ் சமன் 6 y சமன் 5 ஏக்கு என்ன சமன்பாடு போட்டுருக்கோம் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் பி சமன் 2xy சி வந்து எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் இப்படி எழுதி போட்டு எக்ஸ் கம y அதுல பிரதிட்டீங்கன்னா சரி ஏ கம பி கம சிக்கு என்ன கிடைக்கும் பைதர்சன உண்மை கிடைக்கும். பைதர்சன உண்மையோட கண்டிருக்கிறீங்க ஏ கம பி கம சி ஏபி எவ்வளவு 11 பி எவ்வளவு பி வந்து 60 சி எவ்வளவு 61 சி 61 தானே இங்கே அப்ப 11 60 61 இதான் பைதர்சன உண்மை சரியோ. அப்ப பைதர்சன உண்மை என்றால் ஏ கம பி கம சி காணணும் எது சார்மா காணணும் எக்ஸ் வர்க்கம் சை y வர்க்கம் 2xy சி சமன் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் சரியோ. இது வரைக்கும் எழுதி வைக்கும் கட்டாயம் தேவை இதெல்லாம் உள்ள ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருப்பாங்க பைதர்சன உண்மையா காண சொல்லி எக்ஸ் வர்க்கம் பை வரும் எக்ஸை பையன் தந்துட்டு பைதர்சன உண்மையா கேட்பீங்க. விளங்கிடுதா பைதர்சன் உண்மை விளங்காட்டி கேளுங்க ஏதாவது டவுட் இருந்தா. உங்களோட புக்கில் இருக்கு பாருங்க புக்கில் வந்து 10ஆம் பக்கத்துல அதாவது பகுதி 3 புத்தகத்துல 10ஆம் பக்கத்துல கிடக்கணும். எக்ஸ் பை தந்திரிக்கணும் அந்த எக்ஸ் வர்க்கம் பை வர்க்கத்தையும் காண்டு பைதர்சன உண்மையா காணட்டா எக்ஸுக்கு அதை செய்ய போறோம் சரியோ. டக்கான அந்த வெளியே செய்ய பார்ப்போம் சும்மான்றது என்ன எக்ஸும் பையன் தந்துருக்கிற எக்ஸ் முதலாவதுக்கு 2 y 1 எக்ஸ் 7 5 y 7 4 அதை கொண்டே பிறகு இடுங்கோ ஏக்கு என்ன ஓடுவியல் ஏ எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் பி 2xy சி வந்து எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் இப்படி எழுத முடியுமாட்டா அதுக்கு பைதர்சன் உண்மையா காணலாம் தானே ஏக்கம பி கம சிய காண்டிங்கன்னா சரி. அந்த கேள்வி இருக்கா செய்யுங்க விளங்காடி கேளுங்க கேள்வி விளங்கலையாடா. சரி அப்ப கேள்வி போமா சரி கேள்வி போமா.
முதலாவது மூணாம் வழியை பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு முதலாவது வேல்யூ வந்து 2 கொடுக்குற எக்ஸ் 2 y சமம் 1 இதுல ஏ காணலாம் தானே எக்ஸ் y தெரிஞ்சா ஏ காணலாம் தானே ஏக்கு என்ன சமன்பாடு படிச்சிருக்கோம் எக்ஸ் வர்க்கம் சாய y வர்க்கம் இதுல இருந்து ஏ காணலாமோ இல்லையோ ஏ எவ்வளவு எக்ஸுக்கு 2 போடுவோம் 2 வர்க்கம் 1 வர்க்கம் 4 இருந்து 1 போனா எத்தனை 3 ஏ 3 பி எத்தனை பிக்கு என்ன சமன்பாடு 2x y 2x க்கு எத்தனை 2 தர 1 தானே 1 தேவையில்லை 4 அடுத்தது சி சிக்கு என்ன எக்ஸ் வர்க்கம் சாய y வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சாக y வர்க்கம் சிக்கு சரியா ஏழாவது பாருங்க எக்ஸ் எவ்வளவு 2 வர்க்கம் சாக 1 வர்க்கம் 5 ஏபிசி கண்டுட்டான் பைதர்சின் உண்மை எப்படி வரும் பைதர்சின் உண்மை ஏ கம பி கம சி என்னென்னு போட்டிருக்கோம் ஏ எவ்வளவு 3 பி எத்தனை 4 சி 5 3 கம 4 கம 5 சரியா அடுத்தது எக்ஸ் சமன் 5 y சமன் 4 ஏ காணலாமா இல்லையோ காணலாம் எக்ஸ் வர்க்கம் சாய y வர்க்கம் தானே 5 வர்க்கம் வர்க்கம் சாய y வர்க்கம் 5 வர்க்கம் சாய y எத்தனை 4 4 வர்க்கம் 5 வர்க்கம் 25 4 வர்க்கம் 16 25 16 போனா 9 b எத்தனை 2xy 2xy காணலாமா இல்லையோ எக்ஸுக்கு 5 yக்கு 4 45 வருது சி காணலாம் சிக்கு என்ன போடுவீங்க எக்ஸ் வர்க்கம் சா y வர்க்கம் எக்ஸ் எத்தனை 5 வர்க்கம் y எத்தனை 4 வர்க்கம் 25 16 எத்தனை 41 அப்ப எஸ் கம பி கம சி பைதர்சின் உண்மை ஏ கம பி கம சி என்னென்னு போடுவீங்க ஏ காணி கண்டுபிடிக்கிறியா 9 பி எத்தனை 40 41 சரியா அதே மாதிரி மிச்ச கழிகளும் இருக்கு இதே மாதிரி தானே இதே மாதிரி செய்வியா சரியோ நாங்க இந்த கழியை போவோம் பைக்கு 17 சமூகல முதலாம் கழியை பாருங்க இது முக்கோணி அந்த பக்க அளவு தந்திருக்கு 8 15 17 8 15 17 சரியா அப்ப 8 15 பைதர்சின் உண்மை தானே 8 15 இப்படி தந்தா அது பைதர்சின் உண்மை இல்லை வடிவம் வேற ஆகுன வர்க்கம் 11 11 வர்க்கம் மெத்த 11 ஆகுனா செம்பக்கமா இருக்கணும் 11 வர்க்கம் மெத்த 2 வர்க்கத்துல கொடுத்து ஜாமனா இருக்கணும் நாங்க மெத்த 2 வர்க்கத்தையும் கூட்டுவோம் 8 வர்க்கம் 15 வர்க்கம் சரியா கூட்டி பாருங்க 60 8 64 225 வளரும் 289 இது என்னத்துல வர்க்கம் 11 வர்க்கம் தானே அப்ப 11 வர்க்கம் மட்டும் என்ன இருக்கணும் 15 15 இருக்கும் சரியா 14 வர்க்கம் தானே 8 15 15 இல்லையோ ஒரு பக்கம் மட்டும் மற்ற பக்கம் 15 இந்த 15 அடுத்த மூன்றாவது பக்கம் என்ன இருக்கும் சம்பக்கம் 17 இருக்கும் ஏன் 17 வர்க்கம் தான் 289 அப்ப 8 15 17 பைதர்சின் உண்மை அப்ப பொருத்தமான செங்கோண முக்கோணியே தெரிஞ்செடுக்கட்டா அப்ப 8 15 17 செங்கோண முக்கோணியா இல்லையோ செங்கோண முக்கோணி சரியா அடுத்ததா பாருங்க 14 18 25 இன்னொரு உண்மை வந்துருக்கு பைதர்சின் உண்மையோடு நாங்க பார்க்குவோம் சரியோ நாங்க போட்டு பார்க்கணும் சும்மா 3 பெருமானம் வந்துட்டா பைதர்சின் உண்மையோடு சொல்லக்கூடாது இது 2 வர்க்கம் மற்ற 2 வர்க்கத்துக்கு சமனா இருக்கும் இருக்குதானே 1 வர்க்கம் 15 வர்க்கம் கூட்டேக்க 889 அப்ப 15 வர்க்கம் தான் 889 அப்ப இதுல வர்க்கத்துக்கு சரிக்கே தானே இருக்கு அப்ப 8 15 17 பைதர்சின் உண்மையோட இல்லையோ இது செம்பக்கமா இருக்கும் மற்ற 2 செங்கோணത്തിന്റെ அயற்பக்கங்களா இருக்கு அப்ப இந்த முக்கோணி பாப்போம் சரியா இருக்கும் 14 18 25 14 18 25 இந்த 2 வர்க்கம் 25 வர்க்கத்துக்கு சமனா இருக்கும் 14 வர்க்கம்
பதினெட்டுல வர்க்கம் கூட்டுமாகும். 14 வர்க்கம் 196, 18 வர்க்கம் 324, 330, 420, 520 வரும். சமனா இருக்கா? 25 எதுல 25 வர்க்கம் உணவு 25 வர்க்கம் பெருக்கி பாத்தீங்கன்னா 625 வரும். 25 வர்க்கம் சரியா? உங்க 18 வர்க்கம் தெரியாது. 18 போட்டு பெருக்குங்க சொன்னானே. 264, 4 6 மிச்சம் 14, 144, 1 8, 1 1 4 12 2 1 மிச்சம் 324 சரியா? இந்த மாதிரி 14 போட்டு பெருக்குங்க. 324, 330, 420, 520 வருது. 520, 625 சமனா இல்லதானே? அப்ப இது பைதாரசின் உண்மை கிடையாது. இது 14, 18, 25 பைதாரசின் உண்மை அல்ல. உண்மை அல்ல. அப்ப இந்த முக்கோணி செங்கோண முக்கோணி அல்ல. செங்கோண முக்கோணி இல்லையா? செங்கோண முக்கோணி அல்ல. அடுத்து கொஞ்சம் நான் சொல்ல சொல்ல விளங்கி கொடுங்க. சரியா? பைதாரசின் உண்மை அல்ல. இந்த முக்கோணி செங்கோண முக்கோணி அல்ல. இந்த முக்கோணி செங்கோண முக்கோணி இல்லையா? ஏன் 625 வரும் உங்களுக்கு. 25 வர்க்கம் 620. ஆனா வந்தது 520. 520 சமன் இல்லை தானே? அப்ப செங்கோணம் இது பைதாரசின் உண்மை அல்ல. அதுக்கு எழுதியல் இது இந்த முக்கோணி செங்கோண முக்கோணி அல்ல. சரியா? ரெண்டாங்களிலும் முதல்ல அதே மாதிரி வெளியே நாங்க நிறைய செய்திட்டோம். செய்தீங்கன்னா நீங்க அதை செய்யலாம். சரியா? பொது பக்கமே இந்த பேரம்போ 1,2 சொல்லி இருக்க 14 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் இருக்கு. அது செய்யலானே. செங்கோண முக்கோணி வந்திருக்கிற 9, 12 ஏபி காணலாமே இல்லையோ? ஏபிய கண்டிக்கலண்டா. பிஎஸ்சி இந்த கோணம் செங்கோணம் என காணட்டாம். பிஎஸ்சி இந்த கோணம் செங்கோணம் வேண்டா. 17 வர்க்கம் செம்பக்கமா இருக்கணும். பிஎஸ்சி செங்கோணம் வேண்டா. இப்ப செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் 17 சென்டிமீட்டர் தான் செம்பக்கம். 11 வர்க்கம் மற்ற 8 வர்க்கத்து 8 மற்ற இந்த கொடுத்தவே சமனா இருக்கும். அது சரி ஒரு வழியை செய்து விடுற சிச்சம் மெக்காக்கலியே நீங்க இருக்கும். இது விளங்கிட்டு தானே? பைதரசன் உண்மையா சின்ன விஷயமா 3 பிரமாணம் வந்தா காண தெரியும். செங்கோண முக்கோணி எழுதியோம். பைதரசன் உண்மையா நீங்க காணுவீங்க சரியா இருக்குமேன்னா அந்த முக்கோணி செங்கோண முக்கோணி. இந்த பிஎஸ்சி என்ற கோணம் 90 என காணட்டா. சரி பாப்போம். பிஎஸ்சி என்ற கோணம் 90 என காட்டட்டா. சின்ன கேள்வி. விழாக்கள் நிறைய கேள்வி செஞ்சினாங்க. இந்த கோணம் 90 காட்டுட்டா. 90 காட்டணும் வேண்டா. இது தந்துருக்க 16 சென்டிமீட்டர் இது தந்துருக்கு. இது தந்துருக்கு 8 சென்டிமீட்டர். செங்கோணம் இந்த காட்டுவியல்
இது செம்பக்கனா இருக்கணும். இது செங்கோணம் விட இது செம்பக்கனா இருக்கணும். செம்பக்கத்துல இருக்கும் இந்த பக்கத்துக்கு இந்த பக்கத்துக்கு கூட்டுத்தொகை வச்சாம இருக்கும். இந்த பக்கம் உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் தெரியாது. இரண்டு காணிக்கிறது இது ஒரு செங்கோணம் முக்கோணி தானே. அப்ப ஏபிடி முக்கோணி ஏபிடிக்கு பைவரிசத்தை பாவிக்கலாம் தானே. முக்கோணி ஏபிடிக்கு முக்கோணி ஏபிடிக்கு பைதகரஸ் தேற்றம். பைதகரஸ் தேற்றப்படி முக்கோணி ஏபிடிக்கு பைதகரஸ் தேற்றப்படி சரியா. பைதகரஸ் தேற்றப்படி ஏபிடி எங்க இருக்கு, இங்க இருக்கிற ஏபி எது சம்பக்கம், ஏபி சம்பக்கம். ஏபியை தான் காண போறோம். ஏபி வர்க்கம் சமன் 12 வர்க்கம் ரெண்டு பக்கத்துக்கு சமன் எதுக்கு, பிடி வர்க்கத்துக்கும் ஏடி வர்க்கத்துக்கும் சமன். பிடி வர்க்கம் என்ன 12 வர்க்கம், இது 9 வர்க்கம், 225 வரும். கூட்டினீங்க 144 80 கூட்டினா 225. ஏபி இந்த வர்க்கம் உங்களுக்கு தெரியும். ஏபி நூற்றி வந்து ஏபியோட ஒரு நிறை வர்க்க எண்ணுக்கு வர்க்க மூலம் எடுத்தா வாரது என்ன நிறையம் தானே. முழுவன் வரும் நிறையம் தானே வரப்போகுது. ஏன் இதுக்கு நிறை வர்க்கம் என்ன 15 வர்க்கம் இல்லை. அப்ப 225க்கு வர்க்க மூலம் எடுத்தீங்க வேண்டாம். ஏபி என்னது வரும் 15 சென்டிமீட்டர் வரும். ஏபி கண்டாச்சு. இப்ப முக்கோணி பிசி ஏபி ஏசிபிக்கு போடணும். ஏசிபிக்கு என்னத்த காணணும், இது செங்கோண முக்கோணி இல்ல, கேள்வி செங்கோண முக்கோணி இது காட்டுடா, இது 92 காட்டுடா. அப்ப நாங்க என்ன செய்யணும், இதுக்கு பைரசேதம் போடல. அதே செங்கோண முக்கோணி சொல்லியிருக்கா, அதைத்தானே கேட்டிருக்காரு செங்கோணம் 92 காட்ட சொல்லி. அப்ப நாங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இந்த பக்கத்துல வர்க்கம், இந்த வர்க்கத்துக்கு இந்த வர்க்கத்துக்கு சமனா இருக்கணும். பையனோட இந்த வர்க்கம் எப்படி சமனா இருக்கணும், 8 வர்க்கத்துக்கும். இப்ப நான் இங்க போடுறேன் சரியோ, 8 வர்க்கத்தையும் இதையும் கூட்டுறேன். கண்டிருக்கோம் இல்ல 15 வர்க்கம் கூட்டினீங்கன்னா 64யும் 825 கூட்டிருக்காரு 289 வரும். என்னது வர்க்கம் 17 வர்க்கம் 17 வர்க்கம் தானே. ஆகவே இங்க பாருங்க, இருந்த வர்க்கம் சமன். அப்ப எப்படி எழுதலாம், 8 வர்க்கம் 15 வர்க்கம் சரியா. இதுல இருந்து என்ன எழுதலாம், மேல எழுதுறேன் பிசி வர்க்கம் சமன் ஏபி வர்க்கம் சக ஏசி வர்க்கம். sorry மாறி என்ன, ஏசி வர்க்கம் சக ஏபி வர்க்கம். ரெட்டல் அம்மகிறாது ஏசி வர்க்கம் சக ஏபி வர்க்கம். எனவே இந்த கோணம் என்ன, இது ஒரு ஸ்பைரல் செய்யறதுக்கு அமைவா இருக்கு. முக்கோணி பிசி என்ன சொல்லுவாங்க, முக்கோணி பிசிஏ முக்கோணி ஏபிசி பைதகரஸ் தேற்றத்துக்கு பைதகரஸின் அமைவாக உள்ளது. முக்கோணி ஏபிசி பைதகரஸ் தேற்றத்துக்கு அமைவா இருக்குதானே உள்ளது. ஆகையால் இவ்வளவு விஷயங்களை கொண்டு போகணுமே, சும்மா காட்டிட்டு 92 போடக்கூடாது. பிஎஸ்ஐ என்ன கோணம் 90 பாகை ஆகும் அமைவாக உள்ளது. ஆகையால் ஏபிசி முதல் இதழில் ஏபிசி உள்ளது. ஆகையால் முக்கோணி ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணி. என்ன சொல்லிருக்கான், இதுல இருந்து இதை சொல்லி கூட. ஆகவே 8 வர்க்கம் 15 வர்க்கம் 17 வர்க்கம்
இது என்ன சொல்லுவோம்? பிசி வர்க்கம் சமன் ஏசி வர்க்கம் சமன் ஏபி வர்க்கம். தெரியுதானே? பிசி வர்க்கம் சமன் ஏசி வர்க்கம் சக ஏபி வர்க்கம். சரியா? எனவே முக்கோணி ஏபிசி பைதகரஸ் தேற்றத்துக்கு அமைவாக உள்ளது. கீழே முக்கோணி ஏபிசி பைதகரஸ் தேற்றத்துக்கு அமைவாக உள்ளது. ஆகையால் முக்கோணி ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணி. முக்கோணி ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணி. பிஏசி கோணம் பிஏசி 90 பாகை. பிஏசி 90 பாகை. தெரியும், 90 பாகை ஆகும். சொன்ன விஷயம் விளங்கிதா? எனவே முக்கோணி ஏபிசி பைதகரஸ் தேற்றத்துக்கு அமைவாக உள்ளது. ஆகையால் முக்கோணி ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணி. பிஏசி கோணம் 90 பாகை. விளங்காட்டி கேளுங்க. கேள்வி விளங்காட்டி கேட்கலாம். சின்ன கேள்வி நீங்களே செய்து கொள்ளலாம். இதே மாதிரி மற்ற கேள்வியும் செய்யுங்க. 10 6 சென்டிமீட்டர் 7 செமஞ்சன் கிடக்கு. இதே விஷயம் தான். அவங்களுக்கு அங்கால ஏபி தந்திருக்கு, ஏடி தந்திருக்கிறார். நீங்கள் என்னத்தை காணுவியல்? பிடிய காணுவியல். சரியோ? பிடி காண தேவையில்லை, ஏடியும் தந்திருக்காரு. உங்களுக்கு கேள்வி வந்து ஒவ்வொரு ஊர்லயும் பிஎஸ்சி ஒரு செங்கோணம் என காட்டு. பிஎஸ்சியை தானே கேட்டிருக்கார். பிஏசி பிஎஸ்சி காணணும். என்னத்தை காணணும் சொல்லுவா? சரி, அந்த கடையும் செய்து விடுறேன். பிஎஸ்சி காணணும்டா நீங்கள் பிடிஏம் டிசிஏம் கூட்டி பிசி காணும். பிசியை கண்டிக்கலண்டா பிசி செம்பக்கம் தானே. அப்ப பிடி சக டிசி என்னவா இருக்கணும்? பிசியா இருக்கணும். பிசி தான் செம்பக்கம். பிடிஎம் காணணும் டிசிஎம் காணணும். கண்டுட்டு கூட்டி விட்டீங்களா? சரி, பிசியை கண்டுபிடிச்சிருவீங்க. பிசியை கண்டா அந்த ஏபிஏ ஏசி தெரியும் தானே. பிசி 3 பக்கங்கள் தெரியும். வர்க்கங்களை போட்டு பாருங்க. பைதர்சத்துக்கு அமைவா இருக்குமா இருந்தா பிஎஸ்சி கோணம் என்ன? 90 ரூபாய். இதே கேள்விதான். அந்த களியும் செய்வோம். சரியா? செய்தாக்கள் இந்த களிய எழுதுற களியை செய்யுங்க. பிஎஸ்சி 90 காட்டுதா? சரியோ? இந்த கேள்வி உங்களுடைய பிஎஸ்சி 90 காட்டணும்டா. இந்த கோணம் 90டா. இந்த பக்கத்துல வர்க்கமும் இந்த பக்கத்துல வர்க்கம் தான் செம்பக்கம் இருக்கணும். இந்த பக்கத்துல செம்பக்கம் பிசி. பிசி காணும். பிசி வர்க்கம் இந்த வர்க்கத்தினை கொடுத்து சமனா இருக்கணும். பிசி வர்க்கம் காணும். பிசி காணும். பிசியை காணும்னா பிடிஎம் காணும். பிசிஎம் காணும். பிடி காணலாம் தானே. இந்த முக்கோணிக்கு பைசம் போடலாம். பைசம் போட்டீங்கன்னா பிடி வரும். இது செங்கோணம் தான் இருக்கு. பிசிய இந்த முக்கோணிக்கு காணும். விவசாயம் பண்ணி தெரியும். ஆலோசனைக்கு தெரியும். சின்ன விஷயம். என்ன கதத்துல இருக்கு, கொஞ்சம் சுருக்கம் எனக்கடும். உங்களுக்கு தசத்துல சுருக்கி காண தேவையில்லை. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். 7 நீங்க திருப்பி காணத்தானே போறியல். இப்ப இந்த இதுக்கு 10 வர்க்கமும் 7 வர்க்கமும் உங்களுக்கு சமனா வரும். 7 வர்க்கம் சமன் என்னது வரும்? பிசி வர்க்கத்துக்கு சமனா இருக்கும். பிசி காணோட பிடிஏ காணும். பிசிஏ காணும். சரியோ? 7 வர்க்க மூலங்கள் எடுத்து கிடக்கிறது தேவையில்லை. சுருக்க கழிவு இது இல்லாம போகும். வர்க்க மூலங்கள் இல்லாம போயிடும். செய்து பார்க்க தெரியும். அப்ப இதை அழிக்கிறேன். ஓகே, அந்த கேள்வி
இந்த கேள்வி அதுக்குதான் அந்த கேள்வி செய்வோமே டைம் இல்லை. சரி இந்த கேள்வி வரும். இப்போ பிசி பிடிஏ காணும் டிசிஏ காணும். மே பிசி காண 11 பிசி காண 11 பிசி என்ன தெரியாம பிடி சாக டிசி. பிடிஏ காணணும்னா முக்கோணி எதுக்கு போடுவீங்க? முக்கோணி ஏ பி டிக்கு பைலரஸ் தேட்டப்படி பைலரஸ் தேட்டப்படி முக்கோணி ஏபிடிக்கு போடுங்க. பக்கம் என்ன 10 தானே? 10 வர்க்கம் எங்கிருந்து ஜாமையா இருக்கணும்? பிடிக்கும் அதாவது பக்கங்கள் எழுதுவோம். ஏபி வர்க்கம் ஜாமையா இருக்கணும். பிடி வர்க்கத்துக்கும் ஏடி வர்க்கம். ஏபி எவ்வளவு? 10 வர்க்கம். பிடி எவ்வளவு? பிடி தான் காண போறோம். ஏடி எவ்வளவு? 6 வர்க்கம். 100 6 வர்க்கம் 36. பிடிய காணலாமே இல்லையோ? 36 போனா 64. நிறைய வர்க்கம் தானே? நிறைய வர்க்கத்துக்கு வர்க்கம் மட்டும் நிறைய தானே? நேர் நிறையங்கள். பிடி எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். பிடி 8 சென்டிமீட்டர். இப்ப டிசியா காணுங்க. டிசி காணனா மற்ற முக்கோணிக்கு போடுவீங்க. டிசி காணும். டிசினா முக்கோணி ஏடிசிக்கு போடுங்க. ஃபைதர் செய்தான் முக்கோணி ஏடிசிக்கு ஃபைதர் செய்தான். ஏடிசிக்கு சம்பகம் ஏசி தானே? அப்ப ஏசி வர்க்கம் சமன் ஏடி வர்க்கம் சக டிசி வர்க்கம். ஏசிக்கு என்ன முடியாது? 7 சமஞ்ச வர்க்கம். ஏடி எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். 6 வர்க்கம். டிசி காணும். 7 சமஞ்ச வர்க்கத்தில இருந்து 6 வர்க்கத்தை கழிக்கும். இதான் டிசி. இந்த டிசி காணுக்கு என்ன முடியாது? வர்க்கமும் 7 சமஞ்சு வர்க்கம் 6 வர்க்கம் 36 தான். இது தான் டிசி கண்டுக்கலாம். வர்க்கமானதுக்கே இருக்கட்டுமே சுருக்க வேணாம். ஏன்னு சொல்றேன். திருப்பி போடல போறோம். பிடிஐ டிசிஏ செய்ய போறோம். கூட்ட போறோம். இப்ப முக்கோணி ஏபிசிக்கு மைனஸ் போடலாமோ? போடலாது. எங்களுக்கு தேவை இதான் காட்ட போறோம். பிசி வர்க்கத்தை தான் காட்ட போறோம். பிசிக்கு என்ன போடலாம்? பிடி சக டிசி. அப்ப முதல்ல போடுவோம். 10 வர்க்கம் சக 7 சமஞ்ச வர்க்கம் என்ன இருக்கும்? பிசி இந்த வர்க்கத்துக்கு சமனா இருக்கும். அப்ப 100 சக 7 சமஞ்ச வர்க்கம். சரியா? அப்ப இதுவும் பிசி வர்க்கம் என்ன இருக்கும்? பிசி வர்க்கம் என்ன? பிசி கண்டுக்கணுமല്ലോ. பிசிக்கு என்ன போடுவீங்க? இந்த வர்க்கம் இந்த படம் வந்து பிசியா இருக்கும். அப்ப பிசிக்கு வேற ஒரு விதத்துல கண்டுக்கணும்ல. பிடி சக டிசி. பிடிக்கு என்ன போடுவீங்க? 8 சென்டிமீட்டர். டிசி இந்த அளவு. இதான் பிசி. அப்ப பிசிய காண்பிக்கிறோம். இந்த பிசி இந்த வர்க்கம் இருக்கല്ലോ. இந்த வர்க்கமும் சமனா இருக்கும். அதாவது இந்த பக்கத்துல
இந்த பிசின்ற வர்க்கம் வந்து இந்த பக்கத்துக்கு இந்த வர்க்கத்துக்கு இந்த பக்கத்துல வர்க்கத்துக்கு கூட்டு போய் சமனா இருக்கணும். அப்ப இந்த பக்கத்துல சுத்த சக இலவசம் இந்த வர்க்கமும் இதை சுருக்கவார விடையுமே தான் இருக்கணும், சமனா இருக்கும். சரியா? பிசின்ற வர்க்கத்துக்கு சமனா இருக்கும். இது பிசின்ற வர்க்கம் இல்ல, பிசின்ற வர்க்கம் எங்க பிசி வர்க்கம் 8 சக 7 வர்க்கம் சக 36 வர்க்கம். போட்டதெல்லாம் டிசிന്റെ வர்க்கம் டிடி சக டிசி என்னதுல வளாகത്തിന്റെ வர்க்கம் இல்ல, வர்க்கம் என்னடியா பிரேக்கெட் போட்டு வச்சு. சரியோ? இப்ப தனித்தனியா எக்ஸா y இந்த வர்க்கம் படிச்சீங்க தானே, அதே மாதிரி இந்த அடைப்புக்குரிய சுருக்குங்க, பிசிന്റെ வர்க்கத்தை சுருக்குங்க. பிசிന്റെ வர்க்கத்தை என்ன சுருக்குவீங்க? எக்ஸா y இந்த படிச்சீங்க, எக்ஸா y இந்த வர்க்கம் x வர்க்கம் சக y வர்க்கம் 2xy அல்ல, அதே மாதிரியே போடுங்க. x x எவ்வளவு 8 வர்க்கம் சக y எவ்வளவு y இது சக 2xy தானே வரும். இங்க 2x y ன்னு வரும், அங்க இருந்து வரும் y வர்க்கம் x y இந்த வர்க்கம் x வர்க்கம் சக 2xy சக y வர்க்கம். அந்த வடிவத்துல இருக்கோ இல்லையோ, அந்த வடிவத்துல இருக்கிற பாருங்க, வடிவத்தை பார்க்கணும் முதல்ல. இவர் எக்ஸ் மாதிரி இருக்கிற, இவர் y மாதிரி இருக்கிற. அப்ப எக்ஸ் என்ன 8, 8 வர்க்கம் 2 மடங்கு எக்ஸ் y எல்லோ, 2 மடங்கு எக்ஸ் y எல்லோ வழியா 2 எக்ஸ் எவ்வளவு 8, 8 2ஆல பிரிக்கினா 16, y எத்தனை 7.5. இது அப்படியே வருந்தானே, வர்க்கமூலத்தில் இருக்கிற அப்படியே வருது. 7.5 வர்க்கம் சாய 36. அங்கால வர்க்கமூலத்தை வர்க்கி கேட்க, வர்க்கமூலம் என்ன செய்யாது, இல்லாம போயிடும். ஏன் ஏன் வர்க்கமூலத்தை வர்க்கி வர்க்கமூலம் இல்லாம போகும்? இந்த பாருங்க, வர்க்கமூலம் எக்ஸ நீங்க வர்க்கி கேட்க என்ன செய்யும், எக்ஸ் அறியாமலுக்கு எது வர்க்கமூலம் எக்ஸ் அறியாமலுக்கு தானே குட்டி പഠിച്ചല്ലേ, അരയും രണ്ടും പെരുക്കപ്പെടുന്നല്ലേ, പെരുക്കപ്പടയ്ക്കേണ്ടത് വരും, ഒന്നാണ് വരും. എക്സിന്റെ ഓവറാമலுக்கு எத்தனை எக்ஸ். அப்ப எந்த ஒரு வர்க்கமூலத்துக்கு வர்க்கம் எடுக்க வாரது என்ன, எதுக்கு வர்க்கமூலம் எடுக்கணுமோ அதுதான் வரும். அப்ப வர்க்கமூலம் 2க்கு வர்க்கமூலம் எடுத்தா, வர்க்கமூலம் 2க்கு நீங்க வர்க்கமூலம் எடுக்க 2 வரும். அப்ப அதே மாதிரி தான் அங்கேயும் பெற போகுது. அது அப்படி இதானே வையில வர்க்கம், இதுக்கு வர்க்கம் எடுக்க அந்த வர்க்கமூலம் இருக்கா. அப்ப 7.5 வர்க்கம் மேலடினா தெரியாது. அப்ப பிசி வர்க்கம் பிசி வர்க்கம் உடைக்க 8 வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சக 2xy 2xy என்ன 2 8 16 இல்ல, 8 2 பெருக்கிறேன் 2 16. அங்கே வைய மேல வர்க்கம் வைய பெருக்க வை அப்படியே இல்லை, வர்க்கமூலம் இல்லையா, அதை பெருக்கக்கூடாது. 2 இருக்கு 7.5 வர்க்கம் சக 36. அங்கால என்ன வரும், சக வையின் வர்க்கம் எந்த ஒரு எண்ணுக்கும் வர்க்கமூலத்துக்கும் வர்க்கமூலம் இல்லாம போயிடும். அப்ப 7.5 வர்க்கம் சக 36. சரியா? விளங்குதா? இதை சுருக்குவோம். 8 வர்க்கம் எத்தனை 64 சக 16 இருக்கட்டும், இது அப்படியே இருக்கட்டும். 7.5 வர்க்கம் சக 36. அங்கால 7.5 வர்க்கம் 36 30 சக 36 64 36 3 எத்தனை சமமாகும் 28 தானே.
28 வரும். பிசி வர்க்கம் சாரி 27 இருக்கல முழு 7 வர்க்கம் இருக்கല്ലോ அப்ப நான் முன்னுக்கு எழுதுறேன். 7 வர்க்கம் 28 சக 16 7 வர்க்கம் சய 36 இதான் பிசி வர்க்கம். பிசி வர்க்கம் இப்படி வருது. பிசி வர்க்கம் இப்படி வருது. நீங்கள் ஏற்கனவே பிசி வர்க்கம் இந்த வர்க்கம் இருக்கല്ലോ 100 சக 7 வர்க்கம் இதையும் சுருக்கேக்க 2 விட என்ன 2 வரும் சம 2 வரும். என்ன வரும் சம 2 வரும். என்ன வரும் சம 2 பிசி வர்க்கம் കണ്ടതുള്ളതാ ബിഡി സഹ ഡിസി അതിന്റെ വർക്കമാണ് என்ன செய்வோம் 8 சக 7 வர்க்கம் சய 36 அது அப்படியே வச்சுக்கிறோமில்லை. வேற 7 வர்க்கத்துல இருந்து 6 வர்க்கத்தை கழிக்கும் 36 தான் டிசி. அப்ப டிசியை கொண்டு அப்படி இங்க அதுல போடுறேன் எக்ஸ் ஆக வை எக்ஸ் ஆக இந்த வர்க்கம் எக்ஸ் இருக்கும் சக y அன்னைக்கு 2xy அப்ப 2 மடங்கு எக்ஸா பெருக்கும் எக்ஸா பெருக்கிக்க 8 கிடக்கு எக்ஸுக்கு 2 மடங்கு பெருக்கிக்க 16 வரும் 16 y பெருக்கும் 2xy இல்ல y பெருக்கிக்க y-க்கு என்ன 7 வர்க்கம் சய 36 அது அப்படியே வரும் 7 வர்க்கம் சய 36 அங்காலே இருக்கு. சரியா பிசி அப்படியே சுருக்கி கொண்டு போனீங்கன்னா இன்னட்டு 64 வரும். இங்க 7 வர்க்கம் வர்க்கம் மூலத்துக்கு வர்க்கம் அடிக்க சொன்னால வர்க்கம் வர்க்கமூலம் வராது வர்க்கம் தான் வரும் அது அப்படியே வரும். வர்க்கமூலம் 2க்கு வர்க்கமூலம் எடுத்தா 2 வரும். வர்க்கமூலத்துக்கு என்ன இருக்கோ அது அப்படியே வரும். வர்க்கமூலத்துக்கு என்ன இருக்கு 7 வர்க்கம் சய 36 அப்படியே வரும். அப்ப என்னட்டு 64 7 வர்க்கம் 36 கிடாக்கு 64 36 போனா 28 7 வர்க்கம் சக 28 சக 16 7 வர்க்கம் சய 36. சரியோ இதை சுருக்கினீங்கன்னா இதையும் அதையும் சுருக்கிக்க சரியா வரும். இந்த வர்க்கம் 100 சக 7 வர்க்கம் 100 சக 7 வர்க்கம் வேண்டா கூடுமாகும் எவ்வளவு எழுதுவோம் 100 சக 7 வர்க்கம் 7 வர்க்கம் என்ன செய்வோம் 7 இருக்கும் இல்லையா 5 25 2 மிச்சம் 35 37 7 35 5 எழுதி 3 மிச்சம் 7 49 52 5 12 5 6 56 தசம் 25 56 தசம் 25 வரை 7 வெளிக்கிறீங்கன்னா 56 தசம் 25 வரும். ഇതിന്റെ എവിടെ എவ்வளவு 100 കിടക്കല്ല 100 56 പിരിക്കണം 156 ലക്ഷം 156 ലക്ഷം 2000 ഇதை ചുരുക്കാവും என்ன வரும் 156 லட்சம் 25 வரும். சரியோ எல்லாத்தையும் இப்படி செய்வோம் 7 வர்க்கம் இங்க இருக்கிற இங்க 7 வர்க்கம் இருக்கிற இங்க அளவுல வரும் 100 வரும் 28 16 சுருக்கினா 100 வரும் 100 இங்க எத்தனை வரும் சொல்லுங்க சின்ன ஷார்ட்கட் சின்ன ஷார்ட்கட் பேரணும் இல்லாட்டி இப்படி தனித்தனியே செய்யணும். ஷார்ட்கட் இப்ப பார்க்கணும் 100 சக 7 வர்க்கம் இருக்கு 7 வர்க்கம் இங்க இருக்கிற இங்க சுருக்கிக்க 100 வரும். வர்க்கம் இங்க இருக்கிறோ 7 வர்க்கம் இங்க இருக்கு பாருங்க இங்கே 7 வர்க்கம் இங்கே 7 வர்க்கம் இருக்கிறோம் மிச்சம் இருக்கிறார்கள் இவ்வளவு 100 இவ்வளவு 100 இருக்கும் இதான இங்க இருக்கு 100 அப்ப 28 7 வர்க்கம் சாயம் 36 கிடாக்கு
சரியோ நீங்க 16 உள்ளுக்கு கொண்டு போய் பின்னண்டலாம். சரியோ இல்லாட்டி 8 நான் 2 கொண்டு போய் உள்ளுக்கு பெருக்கலாம். இப்ப நான் 4 கொண்டு போறேன். இப்ப 16 சுகமான வழின்னு சொல்லிட்டாரு. 16 இதை சுருக்கோங்க. 75 வர்க்கம் சய 36. இதை சுருக்கேங்க வரும் சக 28 ஏன் போறோம் இவ்வளவு சுருக்க 100 வரும். 100 வந்தா சரி ரெண்டுமே சமனா இருக்கும். அப்ப 28 சக இப்ப வேணும் 7 7 போடலாம். அந்த 2 தசத்தையும் இல்லா பண்ணும். தசத்தை இல்லா பண்ணணும்டா தசத்தை இல்லா பண்ணணும். 7 2 7 இருக்கு. ஏன் 7 தர 7 இருக்கும். 7 இல்லா பண்ணுவோம். 7.5 தர 7.5 இந்த 2 தசத்தையும் இல்லா பண்ணுவோம். அப்ப இதை 2 இருக்கும். இதை 2 இருக்கும். அப்ப 4 இருக்கும். 4 இருக்கும்டா 14 கிடாக்கு. சரிங்க 14 கிடாக்கு படியா போனீங்க. 16 கிடாக்கு 4 விட்டு கொண்டு போகும். சரியோ இப்ப பாருங்க நாங்க உள்ளுக்குள்ள ஒரு 4 இருக்கேக்க ஒரு 4 தர 5 வைக்கிறேன். சேடு வடிவம் படிச்சிருப்பியா தானே. 4 வெளியில எடுக்க என்ன வருது 2 வருது. உள்ளுக்கு என்ன வருது வர்க்கம் வருது. அப்ப வர்க்கம் வருதல்லோ. அப்ப 2 வர்க்கம் 5 வருது. இதை பூனைக்கதான் வர்க்கம் 4 தர 5 வருது. உள்ளுக்க போயிட்டு வர்க்கமா போகும். அப்ப 14 தேவை உள்ளுக்கு 4 தான் தேவை. அப்ப 4 நாங்க எடுக்கிறோம். 4 எடுக்கிறபடியா உள்ளுக்கு போயிக்க வர்க்கமா போகணும். அப்ப 2 8 கிடாக்க 8 நான் வச்சிருக்கிறேன். 8 தர 2 போடலாம் தானே. 8 தர 2 ஏன் 8 தர 2 போடுறா 2 உள்ளுக்கு ஓடிக்கல போறேன். உள்ளுக்கு போயிக்க 4 போயிடும். அப்ப உள்ளுக்கு போயிக்க அந்த 2 4 போயிடும். அப்ப 4 7.5 வர்க்கம் சய 36 சரியோ. அப்ப 28 சக பாருங்க இதை பெருக்கலாம். 7.5 வர்க்கம் சய 36. இப்ப 7.5 வர்க்கம் பெருக்கிருக்கோமല്ലോ 56.25 56.25 இருந்து 56.25 எதுல கழிக்க போறோம் 36 கழிக்க போறோம். 36 கழிக்க போறோம். அப்ப 56.25 36 கழிக்கும். ஆகும் எவ்வளவு வரும் 19.7 எங்க வரும். கலைங்க 56.25 இருந்து அனுப்பியல் 36 36 கழிக்க 5 2 6 0 2 20.2 சரியா 20.25 20.25 வருது. 20.25 4 இருக்கிறாங்க இடையில 20.25 4 இருக்கும். இது நடுக்கிறேன் 20.25 4 இருக்குன்னா அவ்வளவு 4 20 சைவ எழுதி 2 மிச்சம் 4 2 8 10 சைவ எழுதி 1 மிச்சம் 4 2 8 எவ்வளவு வருது 81 வருது. அப்ப சுருக்கேக்க எவ்வளவு வருது உள்ளுக்கு 81 வருது. இதை சுருக்கேக்க எத்தனை வருது 20.25 20.25 நீங்க 4 எடுக்கிறீங்க. 4 எடுத்தீங்கன்னா 4 20 சைவ 2 மிச்சம் 4 2 8 10 சைவ 1 மிச்சம் 4 2 8 81 வருது. அப்ப 81 உள்ளுக்கு வார 56 8 57 இதை பிரித்தீங்கன்னா அவ்வளவு 81க்கு வர்க்கமூலம் எடுத்தா அவ்வளவு 28 சக 81க்கு வர்க்கமூலம் எடுத்தா 9 இதுக்குள்ள 28 அல்ல 82 அல்ல வரும். சுருக்கே கவுண்ட் 9 9 கொடுத்தீங்கன்னா 37 சரியோ. அப்ப சுருக்கின அப்படியே எவ்வளவு 5 8 போடும். இதை போடல அவன் 8 8 அப்படியே அப்ப 8 72 வரும். 28 சக 72 102 வரும். சரியா அப்ப சரியா வருதா இல்லையா பாருங்க
நான் இதை எடுத்து சுருக்கினேன் இந்த 28 7 வர்க்கத்தை அப்படியே வச்சிருக்கிறேன். எங்களுக்கு சுருக்கேக்க 28 - 14 7 வர்க்கம் இருக்காது. ஏன் நான் 7 வர்க்கத்தை அப்படியே வச்சிருக்கிறேன்? இங்க பாருங்க, ஏபி அந்த பிசி கூட்டினாங்களோ இந்த பாருங்க 100 சக 7 வர்க்கம் வரும். இங்க அளவுல வரும் 100 வந்தாச்சு. அப்ப 7 வர்க்கம் இருக்கட்டும். இங்க எல்லாரும் 7 வர்க்கத்தை பிடிக்கும். இவரான 7 பிசி வர்க்கம் 7 வர்க்கம் இருக்கு இல்லையோ இவ்வளத்தையும் சுருக்கே என்ன வரும் 100 வரும். 100 வந்திருக்கா இல்லையா? அதைத்தான் போட்டுருக்க. 28 - 14 சுருக்கேக்க ஏதாவது 56 கலிக்கேக்க 36 கலிக்கேக்க 81 வருது. சரியா? ஏன்னா கொண்டு போன தசத்தை இல்லாம இருக்கேங்க. நான் அந்த 2 கொண்டு போறேன். 2 2 16 இந்த 16 எனக்கு 2 உள்ளுக்கு அனுப்பிட்டேன். 2 உள்ளுக்கு போயிட்டு வர்க்கமா போகும் 4. இப்ப 4ஆல பெருக்கி சுருக்கி பாருங்க 81 போனது. 81க்கு வர்க்கம் உள்ள படுத்தீங்கன்னா 9 9 8 72 72 28 முறை 100 வருது. அப்ப இது 100. சரியா? அப்ப 100 வருது. இதுல பெருமானம் என்ன வருது? 100 வருது. அப்ப இதுல பெருமானம் 100 வருது. அப்ப 7 வர்க்கம் சக 100. அப்ப இது சமனா இல்லையோ? இதுவும் சமனா இல்லையோ? பாருங்க சமனா இருக்கணும். இந்த 10 வர்க்கமும் 7 வர்க்கம் தானே. 100 சக 7 வர்க்கம் 10 வர்க்கம் 7 வர்க்கம் 100. இதுல பெருமானம் 100 சக 7 வர்க்கம் வருது. அப்ப இங்க என்ன வருது? 100 சக 7 வர்க்கம் வருது. அப்ப பிஏசி கோணம் என்னோட கோணியல் முக்கோணி என்னோட வருது பிசி வர்க்கம். அது இது சமன் தானே. இது சமன்டபடியா? அப்ப கீழே எழுதுறீர்கள் 10 வர்க்கம் 7.5 வர்க்கம் 100 வர்க்கம் 7.5 வர்க்கம். அப்ப முக்கோணி பிஎஸ்சியில பிசி வர்க்கம் முக்கோணி பிஎஸ்சியில் பிசி வர்க்கம் சமன் ஏபி வர்க்கம் சக ஏசி வர்க்கம். முக்கோணி பிஎஸ்சியில் பிசி வர்க்கம் சமன் ஏபி வர்க்கம் சக ஏசி வர்க்கம். அப்ப கோணம் என்ன? பைதரஸ் தேட்டத்துக்கு அமைவா தானே இருக்கு. அப்ப பைதரஸ் தேட்டம் முக்கோணி பிஎஸ்சி பைதரஸ் தேட்டத்துக்கு அமைவாக உள்ளபடியால் முக்கோணி பிஎஸ்சி பைதரஸ் தேட்டத்துக்கு அமைவாக உள்ளபடியால் முக்கோணி பிஎஸ்சி பைதரஸ் தேட்டத்துக்கு அமைவாக உள்ளபடியால் முக்கோணி பிஏசி பைதரஸ் தேட்டத்திற்கு அமைவாக உள்ளபடியால் பிஏசி கோணம் என்ன? 90 ரூபாய். இந்த கோணம் என்ன? 90 ரூபாய். விளங்குதா? விளங்காடி கேளுங்க. அந்த சுருக்கெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் தசத்துல போட்டு செய்கிறது. சரியோ? எக்ஸா வையனோட வந்தாண்டு விளங்குதா? இல்லாட்டி நீங்க முதலே உங்களுக்கு கஷ்டம் வேண்டா 7 இந்த வர்க்கத்தை நீங்க போட்டு எழுதி போட்டு 156 2 இப்படி போட்டு 156 2 வரும். ஏன் 10 வர்க்கத்தையும் 7 வர்க்கத்தையும் கூட்ட 156 2 தானே. 156 2 வரணும். அவ்வளோத்தையும் சுருக்கணும். எதை சுருக்க போறீர்கள்? அந்த ஏபி இது கண்டிங்களா பிடி சாக டிசி தாடாது. இது இந்த வர்க்கத்தை காணும் 7 வர்க்கத்தை கண்டு 36 கழிச்சு பேருந்து அதை 8ஓட கூட்டி செய்கிறதா தெரியும். பிசியா காண்றது. ஸோ அப்படி தெரிகிறத விட இது ஷோ பண்ண பிசியா காணுங்க. பிசி இதுல இருந்தே பிசியா காணலாம். தசம் பெறக்கூடாது தான் அப்படி செய்தான். பிசியா காண்றா 8 சாக 7 வர்க்கம் என்ன கண்டுக்கிறான்? 7 வர்க்கம் 56 2 56 2 36 கழிக்கணும். 36 கழிக்க வந்தது 56 2 36 போனா 20 2 தானே. 20 2 அப்ப 8 சாக வர்க்கம் மூலம் 20 2 வருது. 8 சக வர்க்கம் மூலம் 20 2 தான் பிசி. சரியோ? பிசி. அப்ப இதற்கான திருப்பியும் அதே மாதிரி வர்க்க மூலங்கள் வரும். சரியோ? வர்க்க மூலங்கள் வரும். இப்ப நீங்கள் இதுக்கு போடுங்க போடுவீங்க. இதைத்தான் திருப்பி காணும். பிசி வர்க்கம் பண்ணிக்க பிசியை கலந்துருக்கலாம். பிசி வர்க்கத்தை காணணும். 8 சக என்னது வரும்? பிசி என்னது வரும்? பிசி இப்படி வரும் 8 சக வர்க்க மூலம் 20 2
ഇവിടെ അതിന്റെ വർക്കമല്ലേ, ഇവിടെ അതിന്റെ വർക്കം വരും. ഇதை ചുരുക്കിനീங்கണ്ടാ 22 8ന്റെ വർക്കം അതே എക്സ് ആവായി தானே, எக்ஸ் ஆவாய் அப்படியே வரும். 8ന്റെ വർക്കം வரும் தான் 8ന്റെ വർക്കം 2 2xy 8 2 16 16 பேருந்து 20 வர்க்கமுள்ள 20 என்னஞ்சால பெருக்கணும் பெருக்குவியல் பேருந்து 20 இந்த வர்க்கத்துக்கு வர்க்கமுள்ள எந்த ஒரு எண்ணுக்கும் வர்க்கமூலத்தின் வர்க்கம் எந்த ஒரு எண்ணுக்கும் வர்க்கமூலத்தின் வர்க்கம் வர்க்கமூலம் இல்லாம போயிடும். எந்த எண்ணுக்கு எடுக்கிறீங்களோ அந்த எண் 22 அப்படியே வரும். சரியா, எல்லாம் உண்டுதான். இப்படி சொல்லிக்கிறா செய்யுங்க. இதுக்கு டக்குன்னு போட்டுட்டு என்னென்ன போடுவீங்க, 7 5 பெருக்கி போட்டு 36ல இருந்து கழிச்சு போட்டு போட்டீங்கன்னா தெரிஞ்ச போடுங்க. பிசி 8 சக 20.2 எது சொல்லணுமோ அப்படி செய்யும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. விளங்காட்டி கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சுருக்கெல்லாம் தரும். ஓகேயா, நிறுவல் சரியா விளங்கிடுதா? விளங்காட்டி கமெண்ட் பண்ணுங்க. விளங்காட்டி கமெண்ட் பண்ணலாம். கேள்வி விளங்கல கஷ்டமா இருக்கண்டா. சரி, மிச்ச கேள்வி எல்லாம் நீங்கள் செய்வீங்க சரியோ. சின்ன சின்ன கேள்வி மற்ற எல்லாத்துலயும் மினக்கடையிலாது. நாங்க 4ஆம் கல்வியோ நிறுவல் கல்வியோடு பார்த்துட்டு அதோட நிப்பாட்டுவோமே. ஏன்னா அங்காள வகுப்புல நாங்க திருவோணம் தொடங்குவோம். சரியா, நிறுவல் கல்வி போதுமான கல்வியை செஞ்சுட்டோம். ஓகே, விளங்கிட்டு தானே. சரி, சுருக்கெல்லாம் கவனமா பாருங்க. வர்க்க மூலங்கள் வரையக்க எக்ஸ் ஆக வை இந்த வர்க்கங்கள் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ் ஆக வையண்டா எக்ஸ் வர்க்கம் சக வை வர்க்கம் சக 2xy, எக்ஸ் ஆக வையண்டா எக்ஸ் வர்க்கம் சக 2xy சக வை வர்க்கம். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருங்க. அது தெரியாட்டி கஷ்டம். என்னடா நீங்க அந்த அடைப்பு நீக்கி சுருக்க மாட்டீங்க. சரியா, இன்னொரு களி கடைசி கேள்வி ஒன்று வாம. ஏபிசி என்பது ஒரு சமவர்க்கம் கோணியா. ஏபிசி சமவர்க்கம் கோணி என்ன, 3 பக்கமும் ஜாமன். ஏபியின் நடுப்புள்ளி டி ஆகும். டியும் ஏபியின் நடுப்புள்ளி அந்த ஏபி அப்படிங்கும் ஏவி, இது டி என்று வைக்கிறேன். ஏபியின் நடுப்புள்ளி டியும் சிடியின் நடுப்புள்ளி ஈயும் ஆகும். சிடி அங்க நடுப்புள்ளி ஏண்டா படிச்சிருக்கிற சமவர்க்க முக்கோணியில இந்த கோணம் 90 இல்லையோ. ஏன் இந்த பக்கமும் சமன், எல்லா பக்கமும் சமன். இந்த ஒரு மூலையில இருந்தோ ஏயில இருந்தோ இல்ல பியில இருந்தோ சிக்கு வரைகிற கோடு வந்து இதுக்கு செங்கு மற்ற பக்கத்துக்கு செங்குத்தா இருக்கும், செங்குத்தடியா இருக்கும். இப்ப சியில இருந்து வரைஞ்சிருக்கலாம், இது செங்குத்தடி. இப்ப வளமையான இப்படிதான் இருக்கிறாங்க. இப்படி ஒரு முக்கோணியனா இது சமவர்க்க முக்கோணியனா என்ன செய்வோம், ஏயில இருந்து ஏபிசி என்று வச்சா ஏயில இருந்து செங்குத்து பிறகு இங்கே இந்த பக்கம் என்ன இருக்கும், சமனால இருக்கும். ஏன் 3 பக்கமும் சமன். விளங்குதா, 3 பக்கமும் சமன். இதே கான்செப்ட் தான். இந்த குணம் கூட 30 ரூபாய். ஏன் இது 30 இது 30 எல்லாம் 3 பக்கம் இல்லை சமன். 3 கோணமும் சமன், 3 பக்கம் சமன் 3 கோணம் சமன். அப்ப இது 60 இது 60 மற்ற குணம் என்ன 60. இது சம கூறுடும். இது 30 30 இது சமவர்க்க முக்கோணிட்ட பண்புகள். 3 பக்கங்களும் சமன், 3 கோணங்கள் சமன். ஒரு கோணத்திலிருந்து மத்திய அடிக்க மத்திய பக்கத்துக்கு வரையப்படுற செங்குத்து கோடு இந்த கோணம் என்ன செய்யும், செங்குத்து கோடா இருக்கும். மற்ற கோணம் சமம். சரியோ, விளங்குதா கேள்வி? கேள்வி என்ன இந்த விஷயம் விளங்குதா, அந்த சமவர்க்க முக்கோணி
பண்புகள். இப்ப இந்த கேள்விக்கு வாங்க. அப்ப ஏபி நடுப்புள்ளி டியும் சிடியின் நடுப்புள்ளி இயாம். சிடி என்ற நடுப்புள்ளி நடுப்புள்ளி இந்த பக்கம் சமன். டிஇயும் இசியும் சமன். டிஇயும் இசியும் சமன். அப்ப கேள்வி 16 ஏஇ தான் கேள்வி. 16 ஏஇ இந்த வர்க்கம் 7 ஏபி இந்த வர்க்கம். டக்குனு செய்யுங்க. 16 ஏஇ ஏஇ வரணும். ஏஇ எப்படிங்க இங்க இருக்கிற ஏஇ ஏஇ வரணும். ஏபியும் வரும். ஏபி அங்க இங்க இருக்கிற தானே ஏஇ. சரியோ? இப்ப செய்யுங்க. ஏஇ வரணும். இந்த முக்கோணி போவியல் முக்கோணி ஏடிக்கு போட்டா சரிதானே? கணக்கு முக்கோணி ஏடிக்கு பைதாகரஸ் தேற்றப்படி முக்கோணி ஏடிக்கு பைதாகரஸ் தேற்றம் செம்பகத்தின் வர்க்கம் ஏஇன் வர்க்கம் ஏடி வர்க்கம் சக டி வர்க்கம். விளங்குதா? இதான் பைதாகரஸ் தேற்றம். ஏஇன் வர்க்கம் ஏடி வர்க்கம் சக டி வர்க்கம். அப்ப டி உங்களுக்கு என்ன வரணும்? ஏயும் வரணும் ஏபியும் வரணும். ஏபியை கொண்டு எத்தனை போடலாம்? ஏடி சார்பா ஏபியை போடலாமா இல்லையோ? ஏபி சமன் சொல்லுமா? 2 ஏடியோ இல்லையோ? இது சமன் தானே. அப்ப 2 ஏடியோ இல்லையோ? ஏபி சமன் 2 ஏடி. இது எக்ஸ் ஆண்டா இருக்குன இது ஒரு எக்ஸ் தானே. அப்ப ஏபி என்ன வரும்? 2x. ஏடிங்க 2 மடங்கு எங்களுக்கு ஏபி தானே வரணும். அப்ப டிஏ காணும். டிஏ கண்டுபிடிங்க. டியும் ஈசியும் சமன். டியும் ஈசியும் சமன் ரெண்டா. இப்ப பாருங்க டியும் ஈசியும் சமன். டி வர்க்கம் இல்ல தேவை எங்களுக்கு. எங்களுக்கு என்ன வர்க்கம்? டி இந்த வர்க்கம் தேவை. அப்ப டியும் ஈசியும் சமன். டிஇ ஈசியும் சமன். இப்ப டிசிய போடலாமா இல்லையோ? டிசிக்கு என்ன போடுறேன்? டி சார்பா போடுறேன். டிஇ சமன் இசி. டிஇ என்ன போடுவோம்? டி ஏன் டிசிக்கு போடுறோம்டா? டிசிக்கு தான் போடுவோம். ஏன் எங்களுக்கு இது செம்பகத்துல என்ன பைரசன மேல பாவிக்கணும். செம்பகத்துல வர்க்கத்துக்கு தானே போடலாம். பாருங்க டிசி போட்டா இந்த முக்கோணி இப்ப டிசி வரணும்னா பிடிசிக்கு போடலாம். பிடிசிக்கு போட்டா பிடி வரும், பிசி வரும், டிசியும் வரும். ஏன் இந்த பணம் 90 அப்ப டிசி வரணும் வேண்டாம். என்ன டிஏ இல்லாம வச்சுக்கணும். வேற இல்லாம வச்சுக்கணும். டி வரக்கூடாது. ஏபி தான் வரணும். அப்ப டிசி சார்பா போடலாம். அப்ப டி சமன் ஈசி என்றா டிசி என்னது போடுவோம்? 2 டியோ இல்லையோ? 2 டிஇ. இது விளங்குதா? இது 2 மடங்கு தானே. இது வையண்டா இதுவும் வை. அப்ப 2 வையோ இல்லையோ? டிசி 2 வை. அப்ப வை தானே டிஇ. அப்ப 2 டி. அப்ப டிசிஏ அப்படி போட்டனாண்டா இந்த முக்கோணிக்கு பைதர் சட்டம் போடலாம். டிசியை வச்சு கொண்டு பைதர் சட்டம் போடலாம். பெயர் போடுறோம்டா இந்த பக்கத்தை கொண்டு வரலாம். ஏன் இதை ஏபி சார்பா போடலாம் தானே. பிடிய ஏபி சார்பா போடலாம் தானே. பிடிய ஏன் ஏடி சமன் பிடி தானே. ஏடி சமன் பிடி. ஏடியும் பிடியும் சமன் தானே. அப்ப பிடிய ஏபி சார்பா போடலாம். சரிங்களா? பிடிய ஏபி சார்பா போடலாம். விளங்குதா? ஏன் 2x தானே ஏபி. 2x ஏபி. பிடி என்று வரும். எக்ஸ் தானே பிடி. அப்ப ஏடிய கண்டான பிடிய கண்டான ஏபி சார்பா கண்டா தெரியும். ஏபியும் ஏயும் ஏபி மேல வரும். அப்ப இந்த முக்கோணிக்கு பையசம் போடுவோம். மேன் போடுவோம்னா பிசியை பாருங்க. பிசியும் ஏபியும் சமன் தானே. அப்ப ஏபி சமன் என்ன? பிசி. ஏபி பிசியே ஏபி சார்பா போடலாம். ஏபியும் ஏயும் தானே வரணும். அப்ப முக்கோணி பிசி டிக்கு முக்கோணி பிசி டிக்கு பைதர் சேர். சின்ன கேள்வி நீங்க பார்த்தோன்னே விளங்க. முக்கோணி பிசிடிக்கு பைதகரஸ் தேற்றம்.
பைதகரஸ் தேற்றப்படி முக்கோணி பிசிடி பிசிடிக்கு எந்த போடுவீர்கள் பிசி வர்க்கம் சமன் பிடி வர்க்கம் சக டிசி வர்க்கம் டிசி அதுதான் எங்களுக்கு டிசி கிடைக்கல 2 டி இடாது பிசிக்கு 2 டி தான் இருக்கலாம் பிசி 2 டிஇ சரியோ டிக்கு என்ன போடுறாங்க டிஇடி டி கண்ட பாருங்க டி இருக்குங்க ஏடிக்கு போடலாம் டிக்கு என்ன செய்யலாம் டிக்கு மாத்தலாம் சரியோ முதல்ல பிசியா காணும் சரியோ பிசி வர்க்கம் பிடிக்கு என்ன போட போறீங்க பிசிக்கு ஏபி போடலாம் தானே பாருங்க பிசிக்கு ஏபி போடலாம் பிசி ஏபி பிசி சமம் தானே உங்களுக்கு ஏபி ஏடி தானே வரும் பிடி என்ன வரும் பிடிக்கு என்ன போடுவீங்க பிடிக்கு நாங்கள் ஏடி சர்வா போடலாம் எல்லாம் ஏபி சர்வா போடலாம் சரியோ பிடிக்கு ஏபி சர்வா போட போறோம் பிடி என்ன 2 ஏடி தான் ஏடி 2 ஏடி தான் ஏடி அப்ப ஏடி என்ன வரும் ஏடி ஏபிங்கிறது 2 ஏடி ஏபிங்கிறது 2 ஏடியும் என்னது சமன் பிடிக்கு சமன் தானே பிடியே நம்ம ஏடி சர்வா போடலாமே இல்லையா ஏபிங்கிறது 2 ஏபி வர்க்கம் சமன் பிடிக்கு ஏபி சர்வா போட்டுருவேன் பிசிக்கு ஏபி சர்வா போட்டுருவேன் பிடி டிசிக்கு போடுறோம் டிசிக்கு போட போறோம் பாருங்க உங்களுக்கு ஏஇ வேற ஒண்ணுமோ ஏஇ வர்க்கம் இருக்கட்டுமே ஏஇ வர்க்கம் இந்த சமன்பாடு இருக்காது இதை 1 இருக்கு இதை 2 வைக்க சரியோ ஏபி வர்க்கம் டிசிக்கு போட போறோம் டிசி எங்க டிசி இந்த பக்கம் டிசிக்கு என்ன போடலாம் டிசி டிசி இதுவும் சமன் தானே அப்ப டிசியா வச்சிருக்கோம் டிசி இருக்கு டிசிங்க வர்க்கம் சரியோ டிசிங்க வர்க்கத்துக்கு நான் இது போட்டிருக்கேன் இந்த பக்கத்துல வர்க்கம் இந்த பக்கத்துல வர்க்கம் சரியோ இப்ப டிசியை பாருங்க இல்லாம பண்ண போறேன் முக்கோணி ஏடிசிக்கு போட போறேன் முக்கோணி ஏடிசிக்கு உங்களுக்கு டிசி தேவையில்லை தான் இங்க வரும் டிஇ உங்களுக்கு கிடக்கு டிசி வந்து 2 டி டி இந்த 2 மடங்கு ஆனா டிசி வந்து உங்களுக்கு வரக்கூடாது ஏன் டிசி வரக்கூடாது உங்களுக்கு ஏபியும் எதுவும் தரணும் ஏபியும் ஏஇயும் தான் தரணும் ஏஇ எங்க இந்த இருக்க ஏஇ சரியோ ஏஇ வந்து உங்களுக்கு என்னது வரும் ஏஇய கண்டுபிடிக்கலாம் பாருங்க ஏடி வர்க்கம் சொல்ற டிஇ வரும் இந்த டிஇய நாங்கள் என்ன சார் போடலாம் முதலாம் சாப்பாடு என்ன போடுறோம் ஏஇ வர்க்கம் அப்படியே இருக்குது ஏஇ எங்களுக்கு தேவையല്ലോ ஏஇ வர்க்கம் ஏடி வர்க்கம் சார் டிஇ வர்க்கம் ஏடி வர்க்கத்துக்கு ஏபி வர்க்கம் சார்பா போடலாம் தானே இங்க வரும் ஏடிக்கு ஏபிங்க 2 ஏபிங்க 2 இந்த வர்க்கம் இதான் ஏடி வர்க்கம் டிஎன்னு போடுவோம் டிஎ நாங்க சிடி சார்பா போடுறேன் சரிங்களா டிஎ சிடி சார்பா போடுறேன் சிடி சார்பா போடுங்க டிஎ பிராம் இங்க போடுறேன் 2 டிஇ டிசி அப்ப டி என்னது வரும் இதுல என்ன டிஇ டிசிங்கிறது 2 இந்த டிசி வார டிசியை இல்லாம பண்ண போறோம் சரியோ ஏஇ வர்க்கம் ஏபி வர்க்கம் நீங்கள் 2 சாக டிசி டிஇ என்ன செய்ய போறோம் டிசிங்கள் 2 தானே அதான் புரிய போறோம் டிசிங்கள் 2 இன்னொரு 3 அஞ்சம் 3 2 பாருங்க இது 4 வைக்கிறேன் இது 4 3 4 பாருங்க ஏஇங்க வர்க்கம் ஓடி இருக்கு ஏபியின் வர்க்கம் ஓடி இருக்கு இப்ப டிசி பொதுவா இருக்கிற பாருங்க டிசி இப்ப இதை சுருக்குவோம் இங்க 4 வர போகுது ஏ வர்க்கம் ஏபி வர்க்கத்தின் கீழ் தக டிசி வர்க்கம்
இதுல எத்தனை 4 தான் எல்லாத்துக்கும் பொதுவாக போகும். அப்ப 4 போடுங்க. இப்ப இதை சுருக்கேக 4ab வர்க்கம் இது 3ஆம் சமன்பாடு எழுதுறேன். சரி இதையும் சுருக்குறேன். ஏபி எங்களை கழிக்கலாம் தானே, ஏபியோட கழிக்கலாம் தானே. ஏபி வர்க்கத்தின் 4 இதான் டிசி வர்க்கம். 4 ஏபி வர்க்கம் கழிக்க 3 ஏபி வர்க்கம் 4 சமன் டிசி வர்க்கம். இந்த டிசி வர்க்கத்துக்கு கொண்டு அதுல போடலாமே இல்லையோ, இதை சுருக்கணும். எதை சுருக்க போறீங்க? 4 இதை சுருக்கும் போவேன். இதுல எழுதுறது 4 ஏபி வர்க்கம் சக டிசி வர்க்கம். டிசி வர்க்கத்துக்கு கண்டிருக்கோம் பாருங்க. 3 ஏபி வர்க்கத்தின் 4 அப்ப 4 கோமாசி 16 ஏபி வர்க்கம் வரும். 16 இந்த 4 பெருக்கப்படும் இல்லை போய் 16 ஏபி வர்க்கம். இந்த 4 ஏபி வர்க்கம் 3 ஏபி வர்க்கம் கூட்டுப்பட்டு 7 ஏபி வர்க்கம் வரும். இதான் காட்ட சொல்லியிருக்காரு. தெரியவே இல்லையா? விளங்குதா இல்லையா? நிறைய விளங்குதா இல்லை விளங்கலையா? ஒன்றும் செய்யல. அந்த ஏபியே கொண்டு வரேன். தெரியும் ஏபிஏ கொண்டு போகிறேன். ஏஇய பேர கொஞ்சம் முதலாவது சமன்பாடு ஏஇ எழுதிக்கிறேன். ஏடி வர்க்கம் சக டிஇ வர்க்கம். இந்த முக்கோணி ஏடிஇக்கு ஏடிஇக்கு இந்த முக்கோணி பாவிக்கிறேன். இதுல ஏடி கிடக்குற ஏடியை நாம ஏபி சார்ல போடலாம் தானே, அதுதான் இந்த முக்கோணி பாவிக்கிறேன். ஏஇ வர்க்கம் சமன் ஏடி வர்க்கம் சக டிஇ வர்க்கம். தெரியும் ஏபிக்கு வந்து 2 ஏடி. இந்த ஏடியா வந்து ஏபி சார்ல போடலாம். தெரியும் ஏடியா 2 வரும். ஏபிங்கிறது 2 ஏடி சமன் ஏபிங்கிறது 2 சமன் அது ஏடி பிடி எல்லாம் சமன் தானே. அப்ப ஏடிக்கு போடலாம். டிஏ போடலாம். டிஏ பாருங்க டி இருக்கு. டிஏ டிசி சார்பா போடலாம். ஏன் டிஏ டிசிக்கு கொண்டு போறோம்னா டிசிக்கு கொண்டு போனா தான் இந்த முக்கோணி வரும். இந்த முக்கோணி எடுக்கலாம். டிசிய இப்ப டிஏ வச்சுக்கொண்டு வேற இந்த முக்கோணி போட்டாச்சு. டிஏ இது சமன் தான். இது சமன் தான். ஆனா இந்த முக்கோணி போடலாமோ? இந்த முக்கோணி தெரியாது 90 ரூபாய் இல்லையோண்டு. ஆனா இந்த முக்கோணி தெரியும் தானே 90 ரூபாய். இந்த முக்கோணி தெரியும் தானே பெரிய முக்கோணி என்னது பிசிடி. முக்கோணி பிசிடி இந்த முக்கோணி பிசிடிக்கு பைரஸ் தேட்டா படி. அப்ப முக்கோணி பிசிடிக்கு பைரஸ் தேட்டா படி போட்டீங்கன்னா பிசி வர்க்கம் சமன் பிடி வர்க்கம். பிடி என்ன? பிடி வர்க்கம் சக டிசி வர்க்கம். பிசி வர்க்கம் என்னது போடுவீங்க? பிசி வர்க்கம் பிசி ஏபி எல்லாம் சமன் தானே. ஏபி வர்க்கம் பிடிக்கு என்ன போடலாம்? ஏபி சார்பா போடலாம் தானே. அதான் பண்றோம். ஏபி இதை போட்டுருக்கோம். ஏடி பிடி எல்லாம் சமன் ஏபிங்க 2. பிடி ஏபிங்க 2 இந்த வர்க்கம் டிசி இருக்கட்டும். டிசி வர்க்கம் ஏன் டிசி இருக்கட்டும்டா டிஏ இந்த பாருங்க டிஏ டிசி சார்பா போடலாம் தானே. முதலாவது இல்ல பாருங்க. இப்ப பாருங்க முதலாம் சமன்பாடுல இருந்து ஏஇ வர்க்கம் என்னென்ன போடுறேன்? ஏடிக்கு நான் ஏபி சார்பா போடுறேன். ஏபி வர்க்கமுக்கு 2 சக டி டிக்கு டிசி சார்பா போடுறேன். டிக்கு டிசி சார்பா போடுறேன். அப்ப டிசி இந்த 2 நிலை இருக்கா துருக்கேக்க 4 கோமாசி இது 2 நிலை இருக்க 4 பொதுவா போட்டிருக்கேன். ஏபி வர்க்கம் சக டிசி வர்க்கம் இதுல 4. அப்ப இதை சுருக்கிறீங்களா 4 ஏஇ வர்க்கம் ஏபி வர்க்கம் சக டிசி வர்க்கம் சக என்ன வரும்? டிசி வர்க்கம் வரும். டிசி எங்க இருந்து காணலாம்? இதுல இருந்து காணலாமே இல்லையோ? இந்த சமன்பாடுல இருந்து காணலாமே இல்லையோ? 4வது சமன்பாடுல இருந்து காணலாம். 4வது சமன்பாடுல இருந்து டிசியா காணலாம். ஏபி வர்க்கம் சய ஏபி வர்க்கத்திங்கள் 4 சுருக்கிறீங்களா 3 ஏபி வர்க்கத்திங்கள் 4 டிசி வர்க்கம். 3 ஏபி வர்க்கத்தின் 4 டிசிக்கு போட முடியாது. சரியோ? டிசி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஏபி வர்க்கம் சக டிசி வர்க்கம். இதை சுருக்கிறீங்களா 4 ஏஇ வர்க்கம் ஏபி வர்க்கம் சக டிசி வர்க்கம். இது என்ன வரும்? டிசி வர்க்கம் தானே. இது வந்து டிசி வர்க்கம். இது டிசி வர்க்கம். அப்ப டிசி வர்க்கத்துக்கு என்ன போடுவீங்க? 3 வர்க்கம் 4 இதுல 3 4 போடுவேன். சுருக்கினா 4 இங்க 4 கோமாசி 4 ஏபி வர்க்கம் 3 ஏபி வர்க்கம் 7 ஏபி வர்க்கம். இந்த 4 அங்காவை பெருக்கப்பட்டா 16 ஏபி வர்க்கம். சரியா? சுகமான இல்லை நீங்களாவே செய்யலாம். சரியா? மிச்ச வெளியா நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்த இதுல புது பாடம் பார்க்க போறோம். திருவோணம் இந்த கோணங்கள் பார்க்க போறோம். கோணங்கள். சரியா? இதுல கணக்கு நேரம் மின கிடையாது. விளங்காட்டி கேளுங்க. ஏதாவது விளங்காம இருக்கண்டா.
விளங்குதா பிள்ளைகள் நிறுவல்? விளங்கிட்டுதான் இல்லை விளங்க இல்லையா? கமெண்ட் பண்ணுங்க. விளங்காட்டி கேட்கணும். நிறுவல் ஏன் திருப்பி திருப்பி மினக்கட்டு சொல்றேன்னா உங்களுக்கு நிறுவல்ல வந்து விளங்கணும் எதே எங்க கொண்டே சேர்க்கிறோம். வேற எதுவுமே இந்த பக்கங்கள் ஏதாவது சமனையா இருக்கு, மாறி மாறி சமனையா இருக்கும், அதை தேடி பிடிச்சு போட்டுட்டீங்கன்னா சரி. ரிவல் நல்லா செய்து பார்த்தீங்கன்னா வடிவா ஃபுல் மார்க்ஸ் இருக்கலாம். பிள்ளைகள் கமெண்ட் பண்ணுங்க, டைம் ஆகுது. விளங்காட்டி கேளுங்க பிள்ளைகள். நிறுவல் விளங்கிட்டுதா? இல்லாட்டி குழப்பமா இருக்கா? ஹலோ, கேக்குதா கதைக்கிறது? இல்லை எல்லாரும் சைலண்டா இருக்கிறியா? குழப்பமா இருக்கா? என்ன குழப்பமா இருக்கு? சொன்னது விளங்க இல்லையா? அப்புறம் என்ன நேரம் விளங்கப்படுத்தினா தானே விளங்க இல்லையா? கேட்ட கேள்வி என்ன? 16 AE வர்க்கம் 7 AB வர்க்கத்துக்கு சமம். நான் என்ன முக்கோணின்னு சொல்லியிருக்கேன்? சமவர்க்க முக்கோணின்னு சொல்லியிருக்கேன். ABC சமவர்க்க முக்கோணி. அப்ப இதுல வந்து சொல்லியிருக்க டி வந்து என்ன? இந்த கேள்விய வாசிங்க, என்ன என்னன்னு சொல்லியிருக்கிறாரு? ஏபியின் நடுப்புள்ளி டியா? அப்ப ஏபி தான் டி நடுப்புள்ளி. சரி, சிடியின் நடுப்புள்ளி ஈயா? சிடிஎன்டா அப்ப சிடிஎன்ட கோட்டை இணைக்க தானே வேணும். இணைச்சா தானே ஈய மார்க் பண்ணலாம். அப்ப ஈயும் ஒரு நடுப்புள்ளி, டியும் ஒரு நடுப்புள்ளி. சரியோ? ஆனா வேற வேற நடுப்புள்ளி. டி வந்து ஏபியின் நடுப்புள்ளி, இ வந்து டிசியின் நடுப்புள்ளி. அப்ப நீங்கள் என்ன செய்வீங்க? முதல்ல செங்கோண முக்கோணி தானே பைதரசன் பாவிக்கணும். அப்ப செங்கோண முக்கோணியை கண்டுபிடிக்கணும் முதல்ல. இப்ப பாருங்க, டி எங்களுக்கு வந்து ஏபியையும் ஏயும் தானே தொடர்படுத்த சொல்லி இருக்கிறார். அப்ப முதல்ல ஏஇய பாருங்க, ஏஇ எங்க இருக்கிற? ஏஇ வந்து பாருங்க, அந்த முக்கோணி ஏடிஇல ஏஇ இருக்கிறார். முக்கோணி ஏடிஇல ஏஇ இருக்கிறார். ஏன் ஏடிஇ எடுக்கிறேன்டா, ஏடிஇ எடுத்தா தான் இந்த எங்களுக்கு ஏபியும் இல்லை வரணும். ஏபியும் ஏடிக்கும் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ? ஏபிக்கும் ஏடிக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏபி வந்து ஏடின்ற 2 மடங்கு. அந்த கீழே போட்டுக்க பாருங்க, ஏடி சமன் ஏபின்ற அரைவாசி. அதாவது 2 AD தான் ஏபி. உங்க மேல எழுதிக்கிறேன், ஏபி சமன் 2 AD. அதுல இருந்து ஏடியை கண்டிக்கிறேன்னா ஏபி இங்கள் 2 தான் ஏடி. ஏடியும் பிடியும் சமன் தானே. அதுக்காண்டி தான் நான் என்ன செய்யறேன்னா முக்கோணி ஏடிக்கு பைத செட்டும் பாவிக்கிறேன். ஏன் ஏடியை கொண்டு வந்தா ஏடிக்கு பைதா ஏபி சார்பா போடலாம். அப்ப ஏயும் அதுக்கு வந்துடும், மிச்சம் இருக்கிறால் டி. அப்ப டி என்று யோசிப்போம். அப்ப முக்கோணி முதல்ல ஏடிக்கு பைத செட்டும் பாவிங்களா? பாவிச்சிங்களா? ஏஇன்ற வர்க்கம் சமன் ஏடி வர்க்கம் சக டிஇ வர்க்கம். அப்ப ஏடின்ற வர்க்கத்துக்கு எங்க போவியல்? ஏடின்ற வர்க்கத்தை ஏபி சார்பா போடலாம்னு சொல்லி போட்டேன். அப்ப டி எங்களுக்கு தெரியாது, ஆனா டியும் ஈசியும் சமன் சொல்லி இருக்கிறார். அப்ப டியும் ஈசியும் சமன். டியும் எக்ஸ் ஒய் என்றா ஈசியும் y தானே. அப்ப டிசிய கொண்டுலாமே இல்லையோ? ஏன் டிசிய கொண்டு வாரன் வேண்டா? டிசிய கொண்டாந்தா தானே பைதர்சனம் பாவிக்கலாம் முக்கோணி பிசிடிக்கு. முக்கோணி பிசிடிக்கு பைதர்சனம் பாவிக்கிறது காரணம் டிசிய கொண்டுறோணும்ன்றங்காடி. டிசிய கொண்டுறோணும். அப்ப டிசிய கொண்டாடுறது காரணம் என்னடா, அந்த டிய போட்ட டிக்கு பயில டிசிய சம்பந்தப்படுத்தலாம். டியும் டி சியும் சமன் இல்லோ? அப்ப அரைவாசி தானே டிசின்ற அரைவாசி தானே டிஇயா இருக்க போறார். அப்ப முக்கோணி பிடிசிக்கு பைதரசன் இந்த பிசிடிக்கு பைதரசனம் பாவித்தீங்கன்னா என்னென்ன வரும்? இந்த பிசின்ற வர்க்கம் பிடின்ற வர்க்கம் சக டிசின்ற வர்க்கம். பிடிய காணலாம். பிடி தெரியும் தானே, பிடியும் ஏபி சார்பா போடலாம் தானே, அதான் போட்டுக்கிறாங்க. ஏபி வர்க்கத்தின் ஏபிங்கிறது ஏபின்ற அரைவாசி. டிசிக்கு என்ன போடலாம்? டிசி இருக்காது, டிசி அப்படியே இருக்காது. ஏன் டிசியை நான் அப்படி வச்சுக்கிறேன்? டிசிக்கும் டிக்கும் தொடர்பு இருக்கல்ல. அந்த பாருங்க, முதலாம் சமன்பாட்டுல ஏஇ வர்க்கத்துக்கும் ஏஇ வர்க்கம் சரி, ஏடி சரி. அந்த முதலாம் சமன்பாடுல இந்த போட்டு கண்டாருங்க. 3ஆம் சமன்பாடு ஏஇ வர்க்கம் சமன் ஏபி வர்க்கம், ஏபிங்கிற 2 வர்க்கம், டிசின்ற 2 வர்க்கம்.
அப்ப அதை சுருக்கினா ஏபி வர்க்கத்திங்கள் 4 சக டிசி வர்க்கத்திங்கள் 4. அப்ப டிசியா அது இதுலயும் டிசி இருக்கு, இதுலயும் டிசி இருக்கு, ரெண்டையும் சமப்படுத்தலாம் தானே, டிசிக்கு பதிலாக பிரதியிடலாம் தானே. பாருங்க டிசி இதுல இருந்து கண்டுருக்கிறேன். ஏபி வர்க்கத்திங்கள் 4, ஏபி வர்க்க இந்தியால இருக்கிறது இந்தியால கழிப்படுவேன். ஏபி வர்க்கத்திலேருந்து ஏபி வர்க்கத்துக்கு 4 கழிச்சிங்க வேண்டாம். 4 போமாச்சு, 4ல இருந்து 1 போனா எத்தனை, 4 ஏபியில இருந்து 4 எக்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸ் போனா எத்தனை, 3 எக்ஸ் 5 எக்ஸ் தானே. அப்ப 4 ஏபியில இருந்து ஒரு ஏபி போனா 3 ஏபி, கீழே 4 அப்படியே வருவார். அதான் டிசி வர்க்கம். இப்போ டிசியை கண்டுட்டான், டிசியை கண்டா அதுல கொண்டு டிசியை போட வேண்டியான அங்க பாருங்க, ஏ வர்க்கம் சமன் ஏபி வர்க்கம் சமன் டிசி வர்க்கத்துக்கு 4. ஏபியின் வர்க்கம் இருக்கு, டிசியின் வர்க்கத்துக்கு பதிலாக இங்க கொண்டே போடுவீங்க. அதை சுருக்கே முதல்ல சுருக்கி போட்டு தான் போடணும். கீழே 4 இருக்கல்லோ, அப்ப 4 கொண்டே அங்கே பெருக்கிறேன். 4 ஏஇ வர்க்கம், ஏபி வர்க்கம் சக டிசி வர்க்கத்துக்கு 3 ஏபி வர்க்கத்துக்கு 4. ஏன் டிசி வர்க்கம் கண்டுட்டேன், 3 ஏபி வர்க்கத்துக்கு 4. அந்த 3 ஏபி வர்க்கத்துக்கு 4 போட்டிருங்க. இந்த நான் பொமாசி எடுக்க 4 3 7, இந்த கீழே எத்தனை இருக்கு, 4 இருக்கு. சரியா, 4 இருக்கு. அந்த கோடு போட்டிருக்கேன் பாருங்க, 4 4 3 7, 4 என்ன செய்யும், 4 பெருக்கிச்சேன்டா 16. 16 ஏஇ வர்க்கம் 7 ஏபி வர்க்கம். சரியா, விளங்குதா? கொஞ்சம் மாறி மாறி எழுதி இருப்பேன், ஆனா ஸ்டெப் இதுன்ற ஸ்டெப் தான் இது. இங்க அம்புக்குறி போட்டுருக்க பாருங்க, இதுன்ற மிச்சம் தான் இங்க வருது. இது வேற, இது இதுக்குரியது. உங்களுக்கு அது கூட புது இருக்கா, இது இதுக்குரியத. இது முக்கோணி பிசிடிக்கு பாதிப்பு பாவித்தது, இதுக்குரியது. இது வேற இது வேற. இது முதல் ஸ்டெப், அந்த பி பி ஸ்பைசஸ் பாவிச்சது இந்த ஸ்டெப். ஏன்னா அதுல இருந்தா நாங்க என்னத்தை கண்டுக்கிறோம், டிசியை கண்டுக்கிறோம், டிசியை கண்டுக்கிறோம், டிசியை கண்டுக்கிறோம், டிசியை கண்டுட்டு டிசியை கொண்டு வந்து இங்க போட்டுருக்கு. அதான் நீலத்தாளர்களை போட்டிருக்கேன் பாருங்க, இது வேற அது வேற. சரியா, இதுல மிச்சம் தான் நீங்க அதுல இருந்து கண்டீங்கன்னா 4 4 3 7 ஏபி வர்க்கம், 7 4 ஏபி வர்க்கத்தை 3 ஏபி 7 ஏபி வர்க்கம், கீழே இருக்கிற 4 அங்கால போய் பெருக்கப்பட்டா 16, 4 4 பெருக்கினா 16 தானே. இப்போ ஓகே அவ்வளோங்குதா? இப்போ குழப்பதா இல்லையா? குழப்பமா இருந்தா குழப்புதா இல்ல ஓகே விளங்கிட்டுதா? இல்லையா, டைம் ஆகுது, கமெண்ட் பண்ணாதான் என்னட்டு தெரியும். ஒரு வழியோட மெனக்கட்டும் நிக்கலாது. ஓகேயா, கிளியரா உங்களுக்கு? பிள்ளைகள் பதில் சொல்லுங்களேன், அமைதியா இருக்கிறீங்க. ஹலோ, கதைக்கிறது கேக்குதா? கதைக்கிறது கேக்குதா? பிள்ளைகள் ஓகே இல்ல, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க பிள்ளைகள். ரெஸ்பாண்ட் பண்ணா தானே தெரியும், இல்லாட்டி எந்த பாட்டுக்கு நான் சொல்லிட்டு போகணும். ஓகே தானே, எல்லாம் நோட் பண்ணிட்டீங்கண்ணே? சரி, அடுத்த கிளாஸ் பார்ப்போமே. மிச்சம் இருக்க புத்தகத்தில் கிளியர் செய்து பாருங்க. மிச்சம் பேப்பர் கிளாஸ்லாம் உங்களுக்கு போட்டு செய்கிறேன், பேப்பரில் மிச்ச கிளியல் வரும். இதே மாதிரி தான் ஒரே விஷயத்த மாற்றி மாற்றி சமன் சமன் போட்டு கொண்டு போக முடியாது. இடவாசியாக இருக்கும், 2 மடங்காக இருக்கும், இல்லாட்டி 3 மடங்காக இருக்கும். அதை பார்த்து பார்த்து போட்டீங்கடா. சரி, ஓகே பிள்ளையால், குட் நைட்.